2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய லைனை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அதில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டியை சார்ந்தவர்கள் தான் நாமன்னு நம்மளை அறியாமலே நம்பிட்டு இருப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் தாட்ஃபுல் டீப் திங்கரா இல்லை ஓவர் திங்கரா அப்படிங்கிற கேள்வியை சொல்லலாம். ஸோ நம்மளை பற்றி நம்ம சரியாக தான் புரிஞ்சு வச்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன 5 கொஸ்டின் கேம் விளையாடலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு பென் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 5 கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் உங்கள் விரல்களால் கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்க்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் எஸ்ஸுன்னா எஸ்ஸை 1 கவுண்ட் பண்ணிக்கோங்க. நோ ஆன்சர்ஸ்க்கு நோ கவுண்ட்ஸ். ஒரு கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த கான்வர்சேஷனையே மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி ரீப்ளே பண்ணி பார்ப்பீங்களா? உங்களை தூங்க விடாத அளவுக்கு உங்கள் மைண்டில் நிறைய தாட்ஸ் உலாவிக்கிட்டே இருக்கா? ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜை அனுப்புறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை பல தடவை அனலைஸ் பண்ணுறீங்களா? எந்த வேலையும் பெருசாக செய்யலை, ஆனால் மைண்ட் ரொம்ப ட்ரெயின் ஆன மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதில் பார்க்குறதுக்கு பல பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நெகட்டிவ் சைட்ஸை மட்டுமே பார்க்குறீங்களா? வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் மட்டுமே நினச்சி ஸ்டக் ஆகுறீங்களா? அவுட் ஆஃப் 5 உங்களோட எஸ் ரெஸ்பான்சஸ் 3 அல்லது 3க்கும் மேற்பட்டதாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஓவர் திங்கர் தான். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஓவர் திங்கிங்கிறது ஒரு ஹேபிட், அது உங்களோட கேரக்டர் ஃப்ளா கிடையாது. ஸோ அதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். இதை உங்கள் சைட்லேயே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, ஒரு என்கேஜிங்கான ஒர்க்கிங் ஸ்டைல் அடாப்ட் பண்ணிக்கிறது, இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் கான்வர்சேஷன்ஸ், நல்ல நல்ல ஃபீட்ஸை மைண்டில் ஏற்றிக்கிறது, இந்த மாதிரி நீங்களே உங்களை சரி பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்கள் ரூட்டீனையே பாதிக்குது, இந்த மாதிரி ஒர்க்கிங் ஸ்டைலில் நான் ஏற்கனவே இருக்கிறேன், இருந்தாலும் என்னால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் நிறைய தாட்ஸை வாண்டர் பண்ண விடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் யூ நீட் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அன்லெஸ் நெசசரி அவாய்ட் ரஷிங் இன்டு கவுன்சிலிங். உங்கள் எண்ணில் நீங்கள் டிசிப்ளின்டாக ஒரு முயற்சி எடுத்தும் வேலைக்கு ஆகலைங்கிற பட்சத்தில் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரலாம். டேக் கேர். தேங்க்யூ.